பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் ஜெபத்தை பற்றி நாம் இந்த நாட்களில் தொடர் செய்தியாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க முதலாவது இந்த ஜெபத்தின் துவக்கத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி இந்த மாடல் ஆஃப் த ப்ரேயர், த ப்ரேயர் பேட்டர்ன் that the Jesus taught to his disciples that we are hearing this time. நாம் அதை பற்றி நாம் இப்போது தியானிக்கிறோம், நாம் இப்போது கேட்கிறோம். வேதம் சொல்லியிருக்கிறது, இந்த இடத்துல பார்க்கிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ப்ரேயர் யாரை அட்ரஸ் பண்ண வேண்டும் என்றால் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டுமாம். இன்றைக்கு ஒரு விண்ணப்பத்தை நம்ம எழுதுகிறோம் என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எழுதுவோம், துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு எழுதுவோம். அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. அந்த மனுவை அவரிடத்தில் கொடுக்கும்போது அவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு அவர் கட்டளையிட்டு அந்த விண்ணப்ப மனுவுக்கான பரிசீலனை செய்து அதற்கான கோரிக்கையும் தீர்வையும் கொடுப்பார் அவர் அதிகாரி. இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்முடைய ஜெபம் யாரை நோக்கி அட்ரஸ் பண்ண வேண்டுமாம்? we are addressing to our heavenly father. இன்றைக்கு தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு தாங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரம் கிறிஸ்துவினாலே கிடைக்கப்பட்டது. அதனால தான் நாம் ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று கூப்பிடுகிறோம். நாம் பிதாவின் இடத்தில் வரும்போது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு பாவத்திலே வாழ்ந்த நம்மை பிதாவோடு கூட அவரை புத்திர சுகாரத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறது. எனவே தேவ பிள்ளைங்களை இருக்கிற நாம் எல்லாவற்றுக்கும் பரமபிதாவினுடைய கரங்களை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இந்த நேரத்துல பல தேவைகளோடு இந்த நேரத்துல இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். சரீர பிரகாரமான தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், பொருளாதார தேவைகள், குடும்பத்தினுடைய சமாதானம், இன்றைக்கு நம்முடைய வேலையில் இருக்கக்கூடிய நமக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்ஸ், டென்ஷன்ஸ், ப்ரெஷர்ஸ், நமக்கு பெயின்ஸ், நமக்கு டெலிவரன்ஸ், பல தேவைகள் தாங்க இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் யார்கிட்ட போவோம்? உலக பிரகாரம் பாருங்களேன், ஒரு ஒரு இலாக்கா இருக்குது என்றால் அந்த இலாக்காவுக்கு கீழே பல அதிகாரி இருப்பாங்க. ஒரு அமைச்சகம் இருக்கும் என்றால் பல அதிகாரி இருப்பார்கள். ஒரு தேசத்தினுடைய தலைமை இன்றைக்கு அதிகாரம் இருக்கும் என்றால் பல துறைகள் இருக்கும். ஆனால் பரலோகம் உங்களுக்கு எனக்கும் ஒரு வழிமுறைகளை காண்பிக்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்துல வரும்போது அவர் சமூகத்துல அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தோடு நாம் அவரை நோக்கி நாம் உறவின் அடிப்படையில நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. லிஃப்டிங் அப் த நேம் ஆஃப் த லார்ட். தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க, அவர் நாமத்தை ஆராதிங்க. ஜபத்துல எடுத்த உடனே மடன்னு ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி போட்டு நீட்டா இதை தாங்க, அதை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க, அப்பா எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, எனக்கு அந்த போராட்டம், இந்த போராட்டம், எனக்கு அவங்களால தொல்லை, இவங்களால தொல்லை, எனக்கு இது கிடைக்கல, அது வரல, இது நடக்கல, எல்லா பிரச்சனை மேல பிரச்சனையை சொல்லி பிரச்சனையே ஜபமாய் கொண்டு போறதோட நம்ம வாழ்க்கையில ஆராதனையை நீங்க முன்ன வச்சு பாருங்களேன். அப்பாவுடைய நாமம் எல்ரோயி, அவர் நம்மை காண்கிறவர். யெகோவா ஈரே, அவர் என்னை எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். யெகோவா ஷமா, என்னோடு கூட இருக்கிறவர். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தேவன். அவர் நாமத்தை உயர்த்தி 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 அவரை தொழுது கொண்டு பாருங்க. இந்த நாள்ல சொல்றேன், அவர் நாமத்தை உயர்த்தும் போதே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஸோ வாட் எவர் த ப்ராப்ளம் இட் மே பி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் நாமத்தை சொல்லி துதிங்க, ஸ்தோத்தரிங்க, ஆராதனை செய்யுங்க. நம்ம அவர் சமூகத்துல முற்றிலும் கொடுத்து பாருங்க. அந்த ஜெபத்தினுடைய அடுத்த நிலைகள் இன்னும் மேன்மையாக ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிரப்பும் போது நம்மளோட பிரச்சனையெல்லாம் நம்மளே மறந்துடுவோம். ஆனா நம்ம பிரச்சனையை கர்த்தர் ஞாபகம் வச்சிருப்பார். நம்மளோட தேவைகளை நாம் மறந்துட்டு இருப்போம். ஏன்னா அவர் தேவையா மாறிட்டார். நம்ம தேவைகள் எல்லாம் அதிசயமாய் நடக்க ஆரம்பிக்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த துவக்கத்தோடு ஜெபத்தை ஒவ்வொரு நேரம் செய்யுங்க. அவன் நாமத்தை உயர்த்துங்க, அதிசயங்களும் வாழ்க்கையில் நடக்கும். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உங்க நாமத்தை நாங்க எப்போதும் உயர்த்தணும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில துன்பத்துல உங்களை நான் உயர்த்தணும், கண்ணீரில் உங்களை உயர்த்தணும், வேதனையில உயர்த்தணும், நிந்தையில உயர்த்தணும். எங்களை வரக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் நடந்தாலும்
அதுல இயேசுவின் நாமத்தை மாத்திரம் உயர்த்துவதற்கு எங்கள் பிதாவே நீர் கொடுத்த எல்லா அனுக்கிரகத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலம் உம்முடைய நாமத்தை நாங்கள் இந்த நேரத்துல நாங்கள் உயர்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.